இனி summer holidays கண்ணு call GT Holidays க்கு பண்ணு. GT Holidays, South India's #1 travel brand. லாஸ்டா ரெண்டு ஹீரோயின் ஐயோ ஒரு ஹீரோயினுக்கே நாக்கு தள்ளிடுச்சு இன்னொரு ஹீரோயினா அப்படின்னு யோசிக்கணும். அது நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேனே ஆல்ரெடி. அவங்க ஒரு 4-5 பொண்ணுங்க உங்களை மாத்தினாலும் மாத்துவேன், அந்த ஹீரோயின் மாத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ மணி வந்துட்டு ட்ரெண்டிங்ல இருக்கிறவரு, அவருக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படிங்கறனால அவரை சூஸ் பண்ணீங்களா? அக்கா அவர் தான் சோறு போட்டு வளர்க்குறாரு. அவர் கூடயே தான் இருக்கும். அண்ணனின் விழுதுகள். முக்கியமான நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்க சிவஸ்ரீ. ஓபன் பண்ணா நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்பெனும் ஆயுதம் நீயே அப்படிங்கிற ஒரு ட்ரெண்டிங்கான வெப் சீரிஸோட டீம் தான் இருக்காங்க. வணக்கம். உங்களை இன்டர்வியூ எடுக்க போறதை நினைச்சாலும் எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. வந்ததுல இருந்து அப்படி பேசுறீங்க நீங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்க, எப்படி இந்த வெப் சீரிஸ் வந்துட்டு ஐடியா உங்களுக்கு வந்துச்சு? எப்படி இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணணும், அதுவும் நம்ம மணியை வச்சு பண்ணணும்னு எப்படி உங்களுக்கு வந்துச்சு? மணியை வச்சு பண்ணலாம் இல்லக்கா, அதுக்கு இவ்வளோ ஓப்பனாலாம் சொல்லக்கூடாது. இல்லை டீமா சேர்ந்து ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல சின்னதா ஷார்ட்ஸ் ரீல்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தோம். அந்த டைம்ல அண்ணன் ரொம்ப நாளா ஒரே விஷயத்தையே பண்ணிட்டு இருக்கோமே, புதுசா ஏதாவது பண்ணலாமே சுந்தர் அப்படின்னாரு. அப்போ யதார்த்தமா ஆரம்பிச்சதுதான். சரி ஓகே, நான் ஷார்ட் ஃபிலிம் ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு கேட்டோம். ஏற்கனவே ஒரு 7-8 ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டேன், அதெல்லாம் பார்த்துருக்கோம். அதனால வெப் சீரிஸ் மாதிரி ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கும்போது சடனா வந்த பிளானு. அது அப்படியே நல்லபடியா போகுது. சரி, இப்ப மணி வந்துட்டு ட்ரெண்டிங்ல இருக்கிறவரு, அவருக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படிங்கறனால அவரை சூஸ் பண்ணீங்களா? அக்கா அவர் தான் சோறு போட்டு வளர்க்குறாரு. அவர் கூடயே தான் இருக்கும். அண்ணனின் விழுதுகள். அப்படிலாம் இல்லை மேம். அது எல்லா வெப் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணது காரணம் சுந்தர் மட்டும்தான். சுந்தர் வந்து ஏற்கனவே நிறைய சினிமாவில் நிறைய இடத்துல ஒர்க் பண்ணி, நிஜமா இதெல்லாம் தெரிய கூடாதுமா நீங்க. ஆமா, கண்டென்ட் சீரிஸை போனால கண்டென்ட்ல இதெல்லாம் உண்மை. கண்டென்ட் நிஜமா ஒரு மூவிஸ்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. படம் பேர் சொல்லாமா? சொல்லலாம். விடுதலை பார்ட் 2ல கூட அவர் ஆக்ட் பண்ணியிருக்காரு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வச்சுட்டு இருந்தாப்புல நான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சென்னையில் நிறைய சில பல டிப்ரெஷனுக்காக சென்னை வந்தபோது இவங்களை எல்லாரையும் மீட் பண்ணி எல்லாரும் சேர்ந்து வீடியோஸ் பண்ணி சும்மா ஒரு வீட்டில் ஜாலியாக வீடியோஸ் பண்ணிட்டு பொழுது போக்கிட்டு இருந்தோம். அப்போது திடீர்னு ஏதாவது கனவு நோக்கி ஏதாவது ஒன்று செய்வோமே அப்படின்னு சொல்லிட்டு சுந்தர் தான் ஸ்டார்ட் பண்ணார். இந்த வெப் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணது காரணம் சுந்தர் மட்டும் தான். ஓகே, ஸோ யாருடைய ஐடியாலஜி இந்த கதை? ஃபுல்லாக சுந்தரோடது. ஓகே, ஸோ இந்த கதை எப்படி வந்துட்டு உங்களுக்கு தோணுச்சு? இந்த மாதிரிலாம் வந்துட்டு நம்ம கதை இந்த டைம்ல வந்துட்டு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எப்படி தோணுச்சு? இது என்னன்னா, அண்ணன் தான் சொன்னாரு, இதுவரை இல்ல அவரு தான், நாங்க சும்மா தான் இருந்தோம், எங்களுக்கு என்ன சொன்னாருன்னா, கொஞ்சம் ஒரே பேட்டர்னா இதுவரையும் பண்ணிட்டு இருக்காங்களா அந்த மாதிரிலாம் எல்லாமே இது கொஞ்சம். இந்த ஆன்சர் போன பதிலுக்கு சொல்லிட்டீங்க. இல்ல எப்படி கேட்டாரு அப்படின்னாக்க, இப்போ நீங்க வெப் சீரிஸ் எல்லாம் பாத்துருக்கீங்களா? யூடியூப்ல பாத்துருக்கீங்க. என்ன வெப் சீரிஸ் ஏதாவது சொல்லுங்க பேரு? அன்பனும் ஆயுதம் நீயே அப்படிங்கிற வெப் சீரிஸ். அதனால சும்மா விளையாட்டு போக்குல எடுத்ததுதான். அது போக போக அது ஒரு மாதிரி உருவானுச்சு. எல்லா வெப் சீரிஸும் மாதிரி இல்லாம ஒரு மைய கரு இருக்கு, அது இன்னும் போக போக ரிவீல் ஆகும். அந்த மாதிரி ஒரு கருவை வச்சு நகர்த்துவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி எடுத்ததுதான். ஓகே சூப்பர். ஸோ வந்துட்டு இந்த கதைக்கு நம்மளுடைய ஹீரோயின்ஸ், 2 அழகான பியூட்டிஃபுல் ஹீரோயின்ஸை எப்படி வந்துட்டு வலை போட்டு பிடிச்சிங்க? அது பெரிய பாடுபட்டோம். தெரிஞ்சு எப்படியும் அவரோட சர்க்கிள்ல இன்ஸ்டா ஸ்டோரி எல்லாம் போட்டு ஒரு 100-150 ஏற்கனவே நிறைய இல்ல அதான் என்னோட கான்டாக்ட் நம்பர் தான் கொடுத்துருந்தாங்க. இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லும் போது போட்டோ நிறைய வந்துருந்துச்சு. அதுல ஒரு 900 போட்டோ வந்திருக்கணும் வைங்களேன். அதுல ஒரு 880 போட்டோ வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னா அவங்க அனுப்பியிருக்காங்க. ஓப்பன் பண்றோம், நானும் இவனு தான் உட்காந்துருக்கோம், எல்லாத்தையும் ஓப்பன் பண்றா யார் என்னன்னு செக் பண்ணலாம் அப்படிங்கும் போது ஃபர்ஸ்ட் போட்டோ அவங்க அனுப்பியிருக்க பிக்கு. ஓகே, இந்த பொண்ணு தான்டா ஃபர்ஸ்ட் லீடு. அவங்க அனுப்பியிருக்கிறதுக்கு எல்லாமே இப்படி பாதி பேரு ஃபுல்லா இந்த முக்காடு போட்டு மறைச்சிட்டு கண்ணு மட்டும் இந்த படுதா போட்டு மணியன்னா கூட நடிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில பேர் எல்லாம் வெறும் எம்டியா இருக்கும், ப்ரொஃபைலே இருக்காது, போட்டோ எதுவும் அனுப்ப மாட்டாங்க. உங்களை நம்பி நாங்க போட்டோ அனுப்பலாமா அப்படின்னு கேட்பாங்க. எங்களை நம்பி அனுப்ப வேணாம், அவரை நம்பி அனுப்புங்க. அப்படிலாம் தேடி பிடிச்சதுக்கு அப்புறம் எங்கேயும் கிடைக்காத பட்சத்துல அப்புறம் என்னோட ஃப்ரெண்டு மூலியமா என் தங்கச்சி
அவங்க வந்து கூத்துப்பட்டறையில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லாம 2 கூத்துப்பட்டறையெல்லாம் கிடையாது, பேசிக் ஆக்டிங் முடிச்சிருக்கேன். அது எங்க இந்த டிராமா சென்னை தியேட்டர் அகாடமில பேசிக் ஆக்டிங் முடிச்சிருக்கேன். ஸோ முடிச்சுட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா மூலியமா எனக்கு இவங்க பழக்கம். ஸோ வந்து பார்த்தேன், டீம் பிடிச்சிருந்துச்சு. ஸோ மணி என்னாவும் கதையெல்லாம் கேட்கவே இல்லை, ஆனா உங்களுக்காக பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிரிப்பு, அதனால பார்த்து ஏமாந்துட்டேன். மற்றபடி 2-3 நாள் கதையே புரியலையே, நீங்க சொல்றீங்க என்ன சொல்றீங்க, லாஸ்ட்ல என்ன நடக்கும். அப்புறம் நான் எனக்கு எத்தனை எபிசோடு வருது, ஓகே அப்ப நான் தான் லீடா எத்தனை நாள் கால் ஷீட். ஐயோ அப்படியெல்லாம் கிடையாதுங்க. இந்த மாதிரிலாம் ஒரு 3 நாள் என்கிட்ட ஃபோன் கால்லே பேசி அப்புறம் தான் ஃபைனல் பண்ணாங்க. ஓகேண்ணா, ஓகே உங்களுக்காக பண்றேன் அப்படிங்கிற ரொம்ப கேஷுவலா பண்ணாங்க. நான் டெய்லி பிஸியா இருக்கேன், போற போக்குல அப்படியே கால் ஷீட். அண்ணா அப்படியே உண்மையா சொல்லுங்க, அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. என்னோட தங்கச்சி தான், எங்க ஊரு தான், ஊருங்கிற ஒரே விஷயத்துக்கு அதுக்காக அதான் பாருங்க. அதுவும் இல்ல, அதனாலதான் மத்தவங்களுக்கு பார்ஷியாலிட்டினா தமிழ்ல சொல்லிருங்க, பாகுபாடு, ஊசி பாசிக்கிறவங்க மாதிரி. அதுவும் மணியன் நான் ரொம்ப ஃபேம், அதனாலதான் ஓகே சொன்னேன். அப்புறம் அடுத்தது நம்ம கலையரசி. இவங்க கலையரசி வந்து கலையா இருக்கிறதுனால எடுத்தீங்களா? அப்படி வச்சுக்கலாம். சரி சொல்லுங்க. இல்ல ஆக்சுவலா இவங்க இதுக்கு முன்னாடி என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் என்னைய வச்சு ஒரு ஷார்ட் பிலிம் ஒன்று எடுத்தாரு. ஸோ அந்த ஷார்ட் பிலிம்ல இவங்க தான் ஹீரோயினா பண்ணாங்க. உங்களுக்கு பேரா பண்ணாங்க? ஆமா. அப்போலேருந்தே கான்டாக்ட்ல இருந்தாங்க, எதனா இருந்தா சொல்லுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்களா. அப்போ நான் கதையெல்லாம் எழுதி முடிச்சோன்னா அண்ணன்ட்ட 2 ஹீரோயினே நீங்க ஹீரோனே, 2 ஹீரோயினே நீங்க ஹீரோனே அப்படின்னு. சூப்பரா இருக்கு கதை சொல்லாதீங்க அப்படின்னாரு. இல்ல அப்புறம் நிறைய அப்படின்னு அவர் உட்கார்ந்து இருக்கும் போது பாட்டு ஞாபகம் வந்துச்சு, பிடிச்ச பாட்டு அப்படிங்கறதுனால பாடுன. என்ன தப்பு இல்ல, நான் வந்துருவானே. நோ ஓகே. அப்படிதான் அவங்க உள்ள வந்தாங்க. வந்துட்டு அவங்களும் கதை கேட்டாங்க, பிடிச்சிருக்கு அப்படின்னாங்க. அப்புறம் ஒரு நாள் வந்து டீமா மீட் பண்ணி போட்டோ ஷூட் பண்ணி அப்படியே டிராவல். ஆனா சத்தியமா எனக்கு வந்து 2 ஹீரோயின்லாம் இவர் சொல்லவே இல்லைங்க. இப்போ நான் சொல்றேன், எனக்கு வந்து ஒரே ஒரு ஹீரோயின். ஆமா, ஏன்னா கேளுங்க, ஒரு ஹீரோயின் வேணும் ஒரு ஹீரோயின் வேணும்னு சொல்லிட்டே இருந்தாரு. அந்த மாதிரி அவர் சொன்ன மாதிரி சூஸ் பண்ணி பார்த்தோம், தேடி பார்த்தோம். லாஸ்டா 2 ஹீரோயின். ஐயோ, ஒரு ஹீரோயினுக்கே நாக்கு தள்ளிடுச்சு, இன்னொரு ஹீரோயினா அப்படின்னு யோசிக்கணும். அது நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன் ஆல்ரெடி. அவங்க ஒரு 4-5 பொண்ணுங்க உங்களை மாத்தினாலும் மாத்துவேன், அந்த ஹீரோயின் மாத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாப்ல. ஓகே, அப்ப ஹீரோயினுக்காக தான் கதை அப்படி இல்லையா? அப்படி பண்ணிட்டீங்க. கதையே போகுது. அப்படி சொல்லுங்க, நீங்க வந்து சொன்னீங்க. இல்ல அந்த ஃபர்ஸ்ட் அவங்க பண்ண அந்த ஷார்ட் ஃபிலிம்லயே இவங்க வந்து அந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்க. சோ இவங்க தான் அந்த இதுலயும் நடிப்பு 2 பேருமே சரி ஆக்டிங்ல. உங்களுக்கு இப்பதான் பாத்தீங்க. யாராவது ஒருத்தர் சொன்னா பரவாயில்ல, எல்லாம் சேர்ந்து சொன்னாங்க. ஓகே, சோ நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு வந்துட்டு இந்த வெப் சீரிஸ்ல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு ஓவரா? ஆக்சுவலா நான் பண்ணா இந்த மாதிரி ரோல் தான் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைமே லீடாக பண்ணுறது, இந்த மாதிரி ரோல் வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ ரொம்ப பிடிச்சி தான் பண்ணேன் இந்த ரோலே. ஃபஸ்ட்டு சொல்லும் போதே ஆன்லைன் தான் சொன்னாங்க, ஃபுல் ஸ்டோரிலாம் கேட்கல. ஸோ ஆன்லைன் கேட்கும் போதே ஓகே பண்ணலாம், நல்லா இருக்கும்னு தோணுச்சு. நம்ம ஸ்டோரி ஆன்லைன் கேட்கும் போதே தெரியும்ல எப்படி இருக்கும், எப்படி ட்ராவல் ஆகும்னு தெரியும். ஸோ பண்ணலாம் அப்படின்னு போனது தான் இப்போ வரைக்கும் நல்லா போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ நீங்கள் சொல்லுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு இந்த தேஜுங்கிற நேமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் தென் அது என்னமோ தெரியல, ஈஸியாக கனெக்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணோட கேரக்டர் எப்படின்னா துருன்னு அவளே பில்டப் பண்ணிட்டு அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த ஏஜில் எனக்கு இது பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஸோ அந்த மாதிரி எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ ஐம் ஹாப்பி. ஓகே, ஸோ உங்களுடைய பேக் ஸ்டோரி நிறைய தெரியும் எங்களுக்கு. நீங்கள் வந்துட்டு ஸ்டார்டிங்லேருந்து ஸ்க்ராட்ச்லேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் நிறைய ரீல்ஸ் பண்ணி இவ்வளோ வந்துட்டு எல்லாரையுமே இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கீங்க. நிறைய கேர்ள் ஃபேன்ஸ் உங்களுக்கு இருக்காங்க, நிறைய பேர் உங்களை அண்ணாவா பார்க்குறாங்க, அந்த மாதிரி கரெக்டா? இந்த பாயிண்ட் நல்லா இருக்குல்ல? ஓகே, ஸோ வந்துட்டு உங்களுக்கு எந்த ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து தோணுச்சு நம்ம வந்துட்டு சினிமாக்குள்ளே போகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இப்போ வந்துச்சு? எனக்கு இப்போ வரைக்குமே அந்த தாட் இல்லதான். இல்லதான், அதான் இவங்க மூலமா தான் வந்துச்சுன்னு சொல்ல வந்தேன். அதுக்குள்ள இவங்களாலதான் அந்த தாட் வந்துச்சு. அப்புறம் நம்மளோட ஃபாலோவர்ஸ் அவங்கெல்லாம் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கமெண்ட் செக்ஷன்ல பிக் ஸ்க்ரீன்ல பார்க்கணும் அப்படிலாம் சொல்லும் போது நம்மளும் பண்ணலாம் போல அப்படின்னு ஒரு சின்ன எண்ணம் துளிர் விட்டுச்சு. அந்த நேரத்தில் இவங்களும் கிடைச்சாங்களா, இவங்களும் சினிமாவில் இருந்து வந்தவங்க அப்படிங்கிறதுனால
நான் மட்டும்தான் புதுசு. இங்கே இருக்கிற நிறைய பேர் வந்து சினிமாவில் நிறைய பார்த்தவங்க. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி அந்த வைப்பு கிடைச்சிருச்சு. சரி டைரக்டர் நீங்க சொல்லுங்க சொல்லுங்க. மேக்கிங் எப்படி இருந்துச்சு மேக்கிங்? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சா சினிமாட்டோகிராஃபி? நீங்க வெளியில போய் சொன்னீங்களா இல்ல எல்லாத்தையும் ஓப்பனா சொல்லிடுவேன். இல்ல பரவாயில்ல ஓப்பனா சொல்லலாம். அவங்க எப்படி என்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டு அந்த டீம்ல சொன்னாங்களோ அந்த மாதிரி தெரியாம மாட்டிக்கிட்டேன். என்னைய பாடா எங்க டீம்லயே ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷன் பார்ட்டின்னு பார்த்தா அவர்தான். ஏன்னு கேளுங்க. ஆமா ஐயோ பாக்குறவங்க எல்லாம் ஏங்க ஒரு குழந்தை மாதிரி இருக்காரு, அவரை போய் டென்ஷன் பண்ணி சொல்லுவீங்களா? ஒரு நாள் ஸ்பாட்ல வந்து நின்று பாருங்க, அந்த மாதிரிதான் பாட. அதே மாதிரி நிறைய பேருக்கு தெரியாத ஒரு ஃபேக்ட் என்னன்னா, இந்த 3 எபிசோடுக்குமே எடிட்டரும் அவர் தான். நாங்க வெளியில எடிட் பண்ண கொடுக்கறதுக்கு காசு பணம் இல்லாம அவரே போட்டு 6 நாள் தூங்காம கண்ணு முழிச்சு ஒர்க் பண்ணிட்டு ஒரு 7வது நாள்லாம் டே ஃபுல்லா தூங்குவார். அந்த மாதிரி ஹார்டா ஒர்க் பண்ணக்கூடியவர். இந்த டீம்லயே ரொம்ப ஹார்டா இந்த வெப் சீரிஸ்க்காக ஒர்க் பண்றதுன்னா சீரியஸா வரல. சோ டைரக்டரை பத்தி சொல்லுங்க, எப்படிப்பட்டவர் அவரு? டைரக்டர் வந்து அப்புறம் 2 நிமிஷத்துல ஒரு பொண்ணை உஷார் பண்ண சொன்னாலும் உஷார் பண்ண பேசக்கூடியவரேன்னு சொல்ல வந்தேன். பேசக்கூடியவருன்னு சொல்ல வந்தேன். அந்த அளவுக்கு எடிட்டர் நம்பர் மட்டும் என்ன கொடுங்க. பேச்சு திறமை சாணி. அப்புறம் எங்க எடிட்டர் இது மட்டும் தனியா கட் பண்ணி போடுவார். இதுக்கு மட்டும் ஜூம் போவார். இங்க ரொம்ப டேலண்டட். ஆனா அதான் இது வரைக்கும் கதையே சொல்லாம இத்தனை ஆர்டிஸ்டையும் வச்சு படம் பண்ணிட்டு இருக்காருன்னா அப்ப எவ்வளவு டேலண்ட்னு பாத்துக்கோங்க. இது வச்ச புகழ்ச்சி மாதிரி நிஜமாதான். அதே மாதிரி அதான் இந்த வெப் சீரிஸ் உருவாதுக்கு காரணமே அவர் மட்டும் தான். ஒர்க்குன்னு அதான் வேலைன்னு வந்துட்டு வெள்ளக்காரன்னு சொல்லலாம். அந்த மாதிரி அவர் ஒர்க்குன்னு இறங்கிட்டாருன்னா தீவிரமா ஒர்க் பண்ணுவாரு. அதே நேரத்துல இங்க இருக்கிறதுலே ரொம்ப ஃபன் ஜோவியல் டைப்னா எங்க சுந்தர். வந்த உடனே பாத்துட்டேன், தெரிஞ்சிருச்சு. நான் சொல்றேன்ல, எப்படியாப்பட்ட பொண்ணா இருந்தாலும் இப்படி சொல்ல வச்சிருவாரு. அதுதான் அவரோட பிளஸ் பாயிண்ட். தங்கச்சியா இருந்தாலும் அழகா இருக்கலாம், தப்பு கிடையாது. இப்பதான் ஃபர்ஸ்ட் விட்டு போட்டுருக்காரு, இன்னும் போறதுக்குள்ள அது போக போக அப்படி போயிடும். அது இன்னொரு காரணத்தினால கர்நாடகமா இருக்கு. இப்ப ப்ராஜெக்ட் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணனால பொறுப்பு எல்லாத்தையும் தம்பிட்ட கொடுத்துருக்கேன். அவன் தான் எல்லா பொண்ணுங்களையும் சொல்றான். ஒரு ஏடியா உங்களோட பொறுப்பு எப்படி இருந்துச்சு? இந்த வெப் சீரிஸ் வந்துட்டு கண்டிப்பா இந்த அளவுக்கு கான்பிடென்ட்டா பண்ணணும்னா அது வந்து ஏடியோட பொறுப்பும் வந்து ஒரு மிகப்பெரிய பொறுப்பு தான். என்னென்ன பண்ணீங்க நீங்க? எனக்கு தெரிஞ்ச ஒரு குறைஞ்சபட்சம் மாசத்துல அதிகமா வேலை பாக்குறதுன்னா அவன் தான். 29 நாள் தூங்குவான். 29 நாள் தூங்குவாப்ல. கம்பல்சரி 4 பொருள் போட்டு உடைப்பாப்ல. இன்னைக்கு காலைல ஒரு பொருள் உடைச்சாப்ல. ஐயோ அது பொருள் உடைக்கிறதுனா தங்கது மாதிரி முடியாது. இது வேண்டாம் கேள்வி கேட்காதீங்க. என்ன தவறு எல்லாரும் 4 தண்ணிக்கான உடைச்சிருக்காப்ல இது வரைக்கும். அவங்க கேட்டது ஏடி பொறுப்பு. நீங்க தண்ணிக்கான உடைச்சது சொல்றீங்க. சரி அப்ப ஏடி பொறுப்புனா கேமரா பேக் ஒரு நாள் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாரு. என்ன சொல்றேன், கேமரா பேக் ஒரு நாள் வச்சிருந்தாப்ல. கீழ ஷூட்டிங்ல முடிச்சிட்டு கீழ ஒரு நாள் நின்னுட்டு இருந்தான். அப்போ ஒரு அழகான ஹீரோயின் வந்து ஷார்ட் முடிச்சு டயர்ல வண்டி ஓட்டி பழகலான்னு வண்டி பைக் அதை எடுத்து பழகிட்டு இருந்தாங்க. தடுமாறி உழுதுட்டு இருந்தாங்க. மணி என்ன சொன்னாப்ல, பாத்துமா நிதானமா பண்ணுமா, நீ கீழே உள்ள போற நீ கீழே உள்ள போறேன்னு சொல்லிட்டு அப்படின்னாக்கா இவன் என்ன பண்ணிட்டான், எப்படான்னு பாத்துட்டு இருந்திருப்பான் போல. அவங்க கீழே விழுக கூட போல, அப்படி சாய்ந்த கேமரா ஒரு சின்ன திருத்தம், கேமரா பேக் தூக்கி போடல, கேமரா இப்படி வச்சிருந்தா உழுக போன நேரத்துல இதை விட்டுட்டு இது தவறி விழுந்துருச்சு. ஜஸ்ட் ஃபார் ஆக்சிடென்ட் மாத்திட்டாங்க. நான் உண்மையை சொல்லுங்க. செகண்ட் எபிசோட்ல இசபெல்லா தங்கச்சின்னு என்ன சொன்னீங்க? இதெல்லாம் சொல்லவே இல்லை. தங்கச்சி தாங்க. ஐயோ வேற ஏதோ சரி ஓகே, அத வர்க்க பத்தி எல்லாரும் ஓகே நீங்க சொல்லுங்க. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படின்னா வந்துட்டு ஒரு டைரக்டர் கண்டிப்பா ஒரு பார்டர் வச்சிருப்பாங்க, இதுக்கு மேல நீ வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. பட் எனக்கு அந்த மாதிரியே கிடையாது. அந்த அளவு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருக்காரு. ஸ்கிரிப்ட் சைட்ல இருக்கட்டும், ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கட்டும், போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல இருக்கட்டும், இந்த 3லயுமே வந்து ஃபுல் ஃப்ரீடம் தாங்க. உனக்கு என்ன வேணுமோ பண்ணு, எனக்கு இதெல்லாம் வேணும், இதை தாண்டி உன்னோட இன்புட் எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி நிறைய. அதே மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டர்னா அவரோட ஒர்க்கும் மட்டும் பார்க்க மாட்டாரு. இந்த லொகேஷன் பார்க்கறதுல இருந்து ப்ராப்பர்ட்டிஸ், ஆர்ட் ஒர்க் எல்லா வேலையும் அவரு. ஆக்சுவலா எங்க டீம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சினிமாக்கு சம்பந்தப்பட்ட டீம் கிடையாது. இப்ப அண்ணன் விஜயா இருக்காங்கல்ல, எங்க அம்மா, அண்ணனோட அம்மா, அவங்க தான் காஸ்டியூம் டிசைனர். அவங்க பங்காளி தான் ஊர்ல லொகேஷன் பாக்குறேன். நாங்க ஒரு குடும்பமா சேர்ந்து எல்லாமே ஃபேமிலி தான் ஃபுல்லா. இங்க இருக்கிற பிள்ளைங்களா இருக்கட்டும், இவங்களுமே பாத்தீங்கன்னா அந்த ப்ராஃபிட் இல்லைன்னா ஃபேம் இதெல்லாம் சும்மா பேச்சுக்கு சொல்றாங்களே தவிர அதெல்லாம் எதுவுமே கிடையாது.
அங்க வீட்டுக்குன்னு வந்துட்டாங்கன்னா எல்லாமே ஃபேமிலியா தான் இருப்பாங்க. சொல்லப்போனா நிறைய இடத்துங்கள்ல நிறைய அவங்களுக்கு எசென்சியலா தேவைப்படுற திங்ஸ் கூட கிடைக்காது. ஆனா அதையும் தாண்டிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கூடவே இருப்பாங்க. இந்த புள்ளலாம் ஒரு நாள் ஃபுல்லா சாப்பிடாம இருந்து ஒர்க் பண்ணிருக்குது. இவங்களும் அதேதான். இவங்க சாப்பாடு தண்ணி கூட தர மாட்டோம். தண்ணி கூட தர மாட்டேன். தண்ணி இருக்காது அந்த மாதிரி. ஃபர்ஸ்ட் டே மட்டும் வந்து என் தங்கச்சி ரொம்ப பயங்கரமா கோவப்பட்டுச்சு என்கிட்ட வந்துட்டு. என்னன்னா நீங்க சொன்னீங்க பாருங்க வெயில்ல எனக்கு தண்ணி கூட கொடுக்கல, ஒரு ரெஸ்ட் ரூம் கூட போக முடியல. அப்புறம் 2ஆம் நாள் ஷூட் வந்தேன். ஏன்னா இது பழக்கப்பட்ட நான் இந்த ஏரியா தான் ஷூட்னோட எங்க ஃப்ரெண்டு வீடு ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன். என்னோட இதுல நான் பாத்துக்கேன், நீங்க ஷூட் பண்ணுங்க அப்படின்னு. நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ரேபிட் ஃபயர் தான் நம்ம விளையாட மறந்துட்டோம்ல. ஓகே, ஸோ நாங்கள் கேட்குற கொஸ்டினுக்கு நீங்கள் வந்துட்டு உடனே பதில் சொல்லணும். ஓகே, யூடியூபர்னாலே லட்சக்கணக்கில் சம்பாதிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களே, அது உண்மையா? உண்மை. உண்மை. நீங்க எவ்வளவு லட்சம் சம்பாதிச்சிருக்கீங்க? அதான் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். 1.5 lakhல இருந்து 2 வரைக்கும், அதாவது மொத்தமா ப்ரொமோஷன்ஸ் வியூஸ் எல்லாத்தையும் சேர்த்து 1.5 ல இருந்து 2 வரைக்கும் வருவாங்க. ஓகே, ஸோ உங்க லைஃப்ல உங்களுக்கு கிடைச்ச பெஸ்ட் எவர் சர்ப்ரைஸ்னா இது? சரி, இப்போ ரீசெண்டா என்னோட பர்த்டேக்கு ஒருத்தர் வந்து டாட்டூ குத்திருந்தாரு கையில. அது வந்து நான் எதிர்பார்க்காத ஒரு சர்ப்ரைஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு யாரு வந்து அதிகமா டெக்ஸ்ட் பண்ணுவா, இல்ல நீங்க யார்கிட்ட அதிகமா டெக்ஸ்ட் பண்ணிட்டே இருப்பீங்க, மெசேஜ் பண்ணிட்டே இருப்பீங்க? நிறைய பேர்ட்ட பண்ணுவேனே. இல்ல ஒரு பர்சன் கிட்ட வந்துட்டு எப்போ பாரு இவங்க கிட்டயே டெக்ஸ்ட் பண்ணிட்டே இருப்பாரு அப்படின்னா? அப்படிலாம் யாருமே நிறைய பேர். ஓகே, அந்த குரூப்ல பண்ணிட்டே ஏவிஆர் கூல் ஜோன் தான் நினைக்கிறேன். நிறைய அங்க தான். ஓகே, வாட்ஸ் தி மோஸ்ட் எம்பாரசிங் மொமெண்ட் உங்க லைஃப்ல? ஒரு ஒரு ச்சே என்னடா அது அசிங்கமா போச்சு அப்படிங்கிற ஒரு எம்பாரசிங்கான மொமெண்ட்னா இது? ஒரு அழகான கல்லூரி, அங்க இருக்கும் அழகான மாணவ செல்வங்கள். அங்க ஒரு காலேஜ் போயிருந்தோம். அதுதான் லைஃப்ல மறக்க முடியாத ஒரு மாதிரி. ஒரு மாதிரி எம்பாரசிங்கான. ஆமா, எப்பவுமே ஃபோன்ல தான் vlog போவோம். அன்னைக்கு பார்த்து நான் வந்து சுந்தர் அண்ட் பிரவீன் ப்ரோ எல்லாரையும் கூப்பிட்டு டிஎஸ்எல்ஆர்ல நம்ம ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு போயிருந்தேன். நல்லா பெரிய காலேஜ், ஸோ நல்லா சேரப்லாம் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். பார்த்தாங்க போனால் ஃபுல்லாகவே எப்படி சொல்றது, நார்த் இந்தியன்ஸ் தான் மோஸ்ட்லி இருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாமே ஹிந்தி பாட்டு போட்டால் பயங்கரமாக கத்துறாங்க, தமிழ் பாட்டு போட்டால் எல்லாம் அந்த கல்ச்சரல்ஸ்ல சொன்னா நம்புறீங்களா, டவுசர் போட்டிருந்தாங்க. 3x4 டவுசர் போட்டுட்டு இப்ப நான் உட்காந்துருக்கிற மாதிரியே 2 பக்கமும் 2 கேர்ள்ஸ் மேல கை போட்டு அப்படிதான் இருந்தாங்க அங்க இருந்து. ஆமா, ஆமா, காலுக்கு மேல எல்லா காலும் ஹாயா உட்காந்துருந்தாங்க. கொஞ்ச நேரத்துல ஃபங்க்ஷன் எல்லாம் மேல ஸ்டேஜ்ல ஏறி பேசினேன், சவுண்டே இல்லை, யாருமே கத்தல. அதனால சும்மா லைட்டா பேசிட்டு இறங்கிட்டோம். இறங்கி கொஞ்ச நேரம் தான் உட்காந்து இருக்கிறோம். பின்னாடி அந்த நான் சொன்ன அந்த 3 பேரும் பின்னாடி உட்காந்துருக்காங்க. வாலண்டியர், எங்களை கோஆர்டினேட் பண்ண வாலண்டியர் வந்து என்கிட்ட பேசிட்டு, அண்ணா அப்போ பிரதர் இந்த ஃபங்க்ஷன் இந்த இது முடிஞ்சதுக்கப்புறம் கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, கிளம்புன்னா அவங்க இஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனாங்க. நான் இதை பார்த்துட்டு போகிறேம்மா, நான் வேற இது இல்லைம்மா இதை மட்டும் பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தேன். அவங்க அங்கே போனாங்க, எதுக்கும் அவங்கள கூப்பிடணுமேன்னு திரும்பினேன். அந்த 3 பேர் சொன்னல, அதில் ஒருத்தர் வந்து போலியா அவனுக்கு போ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இவங்கள்ட்ட. அதை நான் கவனிச்சுட்டேன். அப்புறம் அவர் என்னை பார்த்தாரு, கேட்டுச்சு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எஞ்சி வந்துட்டோம் எல்லாருமே. ஓகே, அது வந்து பட் அதே போல நீங்க ஒரு காலேஜுக்கு போய் உங்களுக்கு பயங்கரமான கேர்ள் ஃபேன்ஸும் வந்துட்டு அதனாலயும் நீங்க லீவ் ஆகுற மாதிரியும் சிச்சுவேஷன்ஸ் வந்திருக்கு இல்லையா? அது இப்போ நான் சொல்றது இது வந்து ஒரு 8 months 8 months முன்னாடி நடந்தது. இப்போ நிறைய அதான் ஆர்ட்ஸ் காலேஜ்லன்றப்போ நம்மளுக்கு இருக்காங்க. மொத்தத்துல அந்த காலேஜுக்கு போய் அசிங்கமா போச்சு குமார் அப்படின்னு ஆயிடுச்சு. ஓகே, சோ உங்களுடைய ட்ரீம் டெஸ்டினேஷன், இந்த இடத்துக்கு கண்டிப்பா போய் தீரணும் அப்படின்னா? நான் எப்பவுமே லாங் டேர்ம் கோல் வச்சுக்கிறது இல்லை, ஷார்ட் டேர்மா தான் வச்சுப்பேன். அப்படி இப்போ இருக்கிற கோல் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு படத்துல மூஞ்சி காட்டிடணும் அப்படின்றது. சொல்லலாமா? பேசலாம், அதெல்லாம் பேசலாம். நீ என்னோட பேச நமக்காதான் இல்ல, அவங்க 3 பேரை போக சொல்லிட்டு கூட நம்ம பேசிட்டு போயிடுறேன். நீங்க இல்ல ஆக்சுவலா இப்ப இங்க இருக்கிறது ஒரு 6 பேர் இருக்கும். ஆனா இதுக்கு பின்னாடி வந்து நிறைய பேர் இருக்காங்க. சோ அவங்க நேம் எல்லாம் சொல்லணும்னு ஆசைப்படுறாங்க. டெக்னிக்கல் டீம் சைடுல இல்ல, பின்னாடினா இங்க இல்ல, ஐயனார், கார்த்தி, முருகவேல், சோ இந்த மாதிரியான நம்ம டெக்னிக்கலா வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு தீன் அண்ணன் எல்லாம் வர முடியல. ஸ்டண்ட் டீம் ஒரு டீம் இருக்காங்க.
அதான் பேர் மென்ஷன் பண்ணோம்னா யார் பேரையாவது விட்டுட்டோம்னா சங்கடம் ஒண்ணு. அப்புறம் நம்ம குட்டி பையன், அந்த பையன் வந்து 3 எபிசோடு, அவன் வந்த 2 எபிசோடுமே தூக்கி கல்யாணம் பண்ணிக்கும். அவருதான். அவரு அவங்க அப்பாவும் நல்ல சப்போர்ட். அது மாதிரி அம்மா கேரக்டர் பண்ண 2 பேருமே பயங்கரமா பண்ணியிருந்தாங்க. அந்த கேரக்டர் அவங்க தான் பண்ண முடியுன்ற அளவுக்கு அவங்களும் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ராஜேஷ், அப்புறம் அப்பா கேரக்டர் புஷ்பாவோட அப்பா தான் அப்பா, அதுல ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே அவங்கவுங்க கேரக்டரை ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்து நிறைய பேர் அதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் பேரை விட்டுட்டு ஒருத்தர் பேர் வெளியாட்கள்னு சொல்றதுக்குலாம் யாருமே இல்ல. பெரிய குடும்பம் 50-60 பேர் இருப்போம் மொத்தமா. அதாவது 10வது எபிசோடு முடியும் போது பெருசா ஒரு ஈவெண்ட் நடக்கும். அங்க எல்லாரும் 10வது எபிசோடுக்கே இல்ல 10வது எபிசோட் கண்டினியூ ஆகும். பண்ணுவோம்டா போகும். அந்த டைம்ல அப்போ குடும்பமா ஒரு இடத்துல நிப்போம். அப்போ நாங்க யாரையும் விட்டு கொடுக்காம எல்லாரையும் பேசி அப்போ சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும் குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ விட்டு போயிருந்தாக்க அவங்கள்ட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்க வேணாம், அவங்களுக்கே தெரியும். இந்த எபிசோட் இப்ப ரொம்ப ஃபன்னா சிரிச்சு முடிச்சிட்டோம். ஆனா இந்த எபிசோடுக்கு நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். அதெல்லாம் சொன்னோம்னா ஒரு மாதிரி எமோஷனலா போயிடும். அண்ட் இன்னொன்னு, உங்க செட்ல மறக்க முடியாத ஒரு ஓகே இதை நீங்க வந்து பண்ணதுக்கு அப்புறம் அது வந்துட்டு செமையா வந்திருக்கும், பட் ஒரு மறக்க முடியாத ஸ்ட்ரகிள், அந்த மொமெண்ட் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஷூட்டிங் ஸ்பாட்ல அப்படின்னா அதை சொல்லுவேன். அது சொல்லுங்க. அதான் இந்த எபிசோட்ல வந்து ஆக்சுவலா ஒரு ஹேங் பண்ற மாதிரி ஒரு சீன் இருந்துச்சு. அவரு அந்த அந்த இதை எங்க லைஃப்ல மறக்கவே மாட்டோம். லைஃப்லயே மறக்க மாட்டோம். இந்த இதுலன்னு இல்லை, லைஃப்லயே மறக்க மாட்டோம். 2 பேரும் லிட்ரலா அவ்வளோ அழுது நான் என் லைஃப்ல பார்த்தது இல்லை. 2 பேரும் அந்த அளவுக்கு கதறி கதறி அழுதுட்டு இருந்தானுங்க. அந்த மாதிரி ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. அதான் லிட்ரலா ஒரு பையனுக்கு வந்து ஹேங் பண்ற மாதிரி சீனு, அவன் ஹேங் பண்ற மாதிரி சீனு, ப்ரீகாஷன் எல்லாமே ரொம்ப முன்னெச்சரிக்கையோட தான் எல்லா வேலையுமே நடந்துச்சு. மேலேயும் ஒரு பர்சன் இருந்து தான், தீனான்னு நம்ம டீம்ல இருந்து தான் அந்த பையன் தான் கயிறையுமே பிடிச்சிருந்தாப்புல. ஆனாலும் தவறுதாம எங்களே அறியாம அங்க நடந்த விஷயங்கள் வந்து ஒரு மாதிரி அமானுஷ்யமா இருந்துச்சு. கழுத்து மட்டும் இறுக்கிருச்சு. சுந்தர் போய் பிடிக்க போகும்போது அவரோட வாயிலெல்லாம் ஏணி அடிச்சு வாய் கிழிஞ்சிருச்சு. இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரகிள் ஆகி அப்புறம் ஒரு வழியா அவரோட உயிரை காப்பாத்திட்டோம். ஆனா அதுக்கு அந்த டைம்ல நடந்த விஷயம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு என்ன மர்மமா இருந்துச்சுன்னா, கழுத்து மட்டும் இறுகி இருந்துச்சு, மேலே இருக்கிற பர்சன் பிடிச்சிருந்தாங்க. ஆனா எங்களுக்கு ஒரு மாதிரி டவுட்ஃபுல்லாவே இருந்துச்சு. அப்போ வரைக்கும் எங்களுக்கு எந்த பயமும் இல்லை, ஏதோ ஒன்று நம்ம மிஸ் பண்ணிட்டோம், அதனால நடந்திருக்கு. ஏன்னா அங்கே அந்த சினாரியோ பார்த்தீங்கன்னா அது எங்களுக்கு ஃபுட்டேஜில் கூட கவர் ஆயிருந்துச்சு. அந்த சினாரியோ எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவரை வந்து இவர் சொன்ன சீன் படி அவன் அப்படியே நிற்கணும், அசையாமல் இருக்கணும், இவ்வளோதான். கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம உயிர் போகிற தருணத்தில் உடம்பு ஆட்டோமேட்டிக்காக ஆடும் இல்லையா, அந்த மாதிரி ஸ்லிப் ஆகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. லேடர் போட்டுருந்தாங்க. இவ்வளோ ஏணி மாதிரி இல்லை, நம்ம ஊர்ல குதிரைன்னு சொல்லுவோம் தெரியுமா, 2 பக்கமும் இருக்கும். அங்க சேஃபா உட்காந்துக்கலாம். அந்த மாதிரியான அதுல அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. சோ இது நடந்து முடிஞ்சிருச்சு. அந்த உயிரை காப்பாத்தி கூட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த ஊர்ல கிராமம்ன்றதுனால ஈஸியா ஸ்ப்ரெட் ஆயிரும்ல. அம்மா வந்து இப்படி கேட்டாங்க யதார்த்தமா, என்ன அங்க போய் வீடியோ எடுத்துலாமா, ஷூட் நடந்ததெல்லாம் உங்க ஊர்ல தான், எங்க ஊர்ல வீடியோ எடுத்துலாமா, இல்ல விரட்டி விட்டாங்களாமா அப்படின்னு கேட்டுச்சு. ஆமாம்மா வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு. அங்கெல்லாம் போவாதில்ல, அங்கதானே இப்படி வந்து நம்ம ஊர்ல ஒருத்தர் வந்து தூக்கு போட்டு செத்தாரு அப்படின்ட்டு. என்னம்மா சொல்றீங்க, எங்கம்மா கரெக்டா சொல்லுங்கம்மா. அந்த முனிசாமி கோயில் பக்கத்துல இருக்க ஆலமரத்துல அப்படின்னு. கரெக்டா அதே மரம் அதே கிளை. அப்புறம் தான் பயம் வரவே ஆரம்பிச்சிச்சு எங்களுக்கு. அப்புறம் இந்த இன்சிடென்ட் முடிஞ்சு அதுக்கப்புறமா அதுக்கு முந்தின நாள், கரெக்டா அதுக்கு முந்தின நாள் ஈவினிங் வந்து ஒரு ஓட்டு வீடு தேடணும் ஊரை சுத்தி. தேடும் போது நிறைய இடம் காமிச்சேன், ஆனா அவருக்கு எதுவுமே சாட்டிஸ்ஃபைடு இல்லை. ஒரு வீடு மட்டும் பார்த்த உடனே ஆனா இது ரொம்ப பிடிச்சிருச்சுனே அப்படின்னு சொல்லிட்டு இவர் வீடை சுத்தி பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ மட்டும் இல்ல அதுவும் என்னோட ரிலேட்டிவ் வீடு. ரிலேட்டிவ்ன்றதுனால நான் அவங்களுக்கு கால் பண்ணி, இல்ல அந்த வீட்ல யாருமே இல்லையா இப்போ அதான் வந்து போயிருக்காங்க, அவங்க சென்னையில இருக்காங்க. சோ வந்து போய் நாங்க போற டைம்ல யாரும் இல்ல. அப்போ அவங்கள்ட்ட கால் பண்ணி கேட்டேன். அவங்க வந்து ஏன்னா வீட்டுக்குள்ள போகாதியா, சாமி ஏவி விட்டுருக்கேன் அப்படின்னா. சாமி ஏவி விட்டுருக்காங்களா, நாங்க என்ன நினைச்சோம் வீட்டுக்குள்ள போறதுக்காக அப்படி சொல்றாங்க நினைச்சிட்டு சாமி ஏவி விட்டுருக்கோம்னாங்க. நான் அப்படியான்னு சொல்லிட்டு சுந்தர் வீட்டுக்குள்ள போயிடாதீங்கன்னு திரும்புறேன். சந்திரமுகி கதவை திறக்கிற மாதிரி இப்படி திறந்தேன், உள்ள போயிட்டாரு, கை வச்சு போயிட்டாரு. ஆனா வீடு அவங்க என்ன சொல்றாங்கன்னா கான்பிடென்ட்டா வீடு பூட்டி இருந்துச்சு, பூட்டி இருக்கிற வீடு அப்படின்றாங்க. பக்கத்துல இருக்கிறவங்களுமே வீடு பூட்டி தான் இருக்கும்னா எப்பவுமே திறக்க முடியாது, நாங்க ஒருவேளை பால் உள்ள போய் விழுந்துட்டா கூட நாங்க ஏறி குதிச்சு தான் போய் எடுத்துட்டு வருவோம் அப்படின்னு பசங்க சொல்றாங்க. எப்படி ஒரு கதவை கை வச்சோன்னு கதவை திறந்துச்சுன்னே தெரியல. நீங்க திறக்கும் போது பூட்டு எதுவுமே இல்லையா? இல்ல, ஆனா லாக்ல தான். அது இப்படி பழைய காலத்து வீடு, உள்ள கீ கொடுத்து டோர்ல பண்ணா அது அப்படி லாக் ஆகும் இல்லையா. ஓ நம்ம இந்த இவ்ளோ பெரிய பூட்டு இருக்கு, இப்படி லாக் பண்ணோம்னா உள்ள லாக் ஆயிக்கும்ல, அந்த மாதிரியான வீடு.
இவர் திறந்தோன்னு இவர்கிட்ட நான் சொல்றேன் சுந்தர் உள்ள சாமி இருக்குதாங்கிறேன், இருங்க அதையும் வீடியோ எடுத்துட்டு வரேன்ட்டு உள்ள போயிட்டாரு இவரு. போயிட்டு அதுக்கப்புறமா பின்னாடிதான் இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த வீட்டுல எதுக்காக சாமி ஏவி விட்டாங்கன்னா அந்த ஆலமரத்துல இறந்தாரு இல்லையா அவரோட வீடு தான் அது. ஆனா உங்க ரிலேட்டிவ் வீடுன்னு சொன்னீங்க. எங்க ரிலேட்டிவ் தான் இறந்தவர். அவங்க அண்ணனுக்கே அது தெரியாது, எனக்கே தெரியாது. அம்மா சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது. நேத்து ஈவினிங் அவர் வீட்டுக்கு போயிருக்கோம், மறுநாள் அங்க ஷூட் பண்ணியிருக்கோம். அந்த பையனுக்கு தூக்குல மாட்டி அந்த மாதிரி ஆயிருச்சு. வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த வீட்டுல தங்கி இருந்தவர் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அதே மரத்துல அதே இடத்துல செத்துருக்காரு. இதுல நாங்க ரொம்ப பயப்பட்ட விஷயம் என்னன்னா இவர்கிட்ட ஒரு எப்படியும் ஒரு 10 வீடு காமிச்சிருப்போம், ஆனா அவருக்கு அந்த வீடு தான் பிடிச்சிச்சு. அதே மாதிரி ஆலமரமும் ஒரு 10-15 ஆலமரம் காமிச்சிருப்போம். எல்லாத்துக்குமே இவர் சொன்ன ரீசன் என்னன்னா சாமி பக்கத்துல இருக்குன்னு, சாமி பக்கத்துல இருந்தா நம்ம தூக்கு போட விட மாட்டாங்க இப்படின்னு சொன்னார். ஆனா அங்கேயும் சாமி இருந்துச்சு. அந்த ஆலமரத்தை தான் இவர் சூஸ் பண்ணாரு, அதான் வேணும்னு. அதெல்லாம் ஒரு மாதிரி எங்களுக்கே மர்மமாவே இருந்துச்சு. ஆடு தானா தேடி வெட்டு குனிதேடா அந்த மாதிரி. என்னைய வெட்டி இருந்தா பிரச்சனை இல்லையே, என்னைய நம்பி வந்து வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் எந்த ப்ராப்ளம் இல்ல எந்த ப்ராப்ளம் இல்ல. ஆனா அந்த வீடு வேணான்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் சாமியவே விட்டுருக்காங்கன்னா என்ன அது வந்து அது கிராமத்துல அப்படி சொல்லுவாங்க. என்னன்னா இறந்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஆன்மா அங்க இருக்கும், சாமியை விட்டுருக்கோம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் அங்க போகும்போது உண்மையிலே இந்த மாதிரி சாமிக்கான செட்டப்லாம் இருந்துச்சு அந்த வீடியோல எடுத்துட்டு. இந்த மாதிரி இப்படியும் ஒரு சில விஷயம் நடக்கும். முடிச்சு வந்தாச்சாக்கா எல்லா ஃபுட்டேஜ் தூக்கிட்டு வந்துட்டோமா, எடிட்டிங் டேபிள்ல போட்டு எடிட்டிங்ல உட்கார்ந்தா ஃபுட்டேஜ் கரெக்ட், அவ்வளவுதான். அதுவும் மர்மம். இன்னொரு அந்த இந்த இன்சிடென்ட்டை ஷேர் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன், மறுநாள் அந்த வீடியோல எடிட் ஆயிடுச்சு. ஒரு மாதிரி இதெல்லாம் நாங்க நம்பவே மாட்டோம். இப்ப இந்த இன்சிடென்ட் பத்தி இங்க பேசிருக்கீங்களே, இந்த ஃபுட்டேஜ்ல இது வேற பயமா இருக்கு. அப்புறம் அது முடிச்சதுக்கு அப்புறம் கரெக்ட் ஆகி அதுக்கப்புறம் எடிட் பண்ண ஃபுட்டேஜும் ரீஅசெம்பிள் ஆயிடுச்சு. எல்லாமே ஃபர்ஸ்ட் ஃபுட்டேஜ் எங்கேயோ இருக்கு, மறுபடியும் உட்காந்து எல்லாமே எடிட் பண்ணி பண்ணது. லாஸ்டா அப்லோட் பண்ணிட்டு அண்ணன்ட்ட கூப்பிட்டு சொல்லிட்டேன், அண்ணன் நாளைக்கு ஈவினிங் 5 மணிக்கு அப்லோட்னு, நீங்க பாட்டுக்கு என்னென்ன மெசேஜ் போடணும். லைவ் இந்த 4 எபிசோட்ல ஒரு டைம் கூட நாங்க சொன்ன நேரத்துக்கு ரிலீஸ் பண்ணதே இல்லை. ஆனாலும் எங்க மக்கள் காப்பாத்தி கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா ரிலீஸ் பண்ணதே இல்லை. இந்த டைம் சொன்ன டைம் ரிலீஸ் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு முந்தின நாளே எல்லாமே பிளான் பண்ணி பக்காவா ரெடி பண்ணி வச்சிருந்தோம். இந்த இன்சிடென்ட் சொன்னோம்ல, இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் எல்லாமே சபரிமலைக்கு போயிட்டாங்க. பசங்க எல்லாருமே சபரிமலைக்கு மாலை போட்டிருந்தாங்க. இவரெல்லாம் மாலை போடல, உயிர் பயத்துல எல்லாருமே சபரிமலைக்கு போயிட்டு எந்த வேலை எப்படி போனாலும் சரி மலைக்கு போயிட்டு. இல்ல நான் போல, நான் ஊர்ல இருந்தேன். இவங்க தம்பி மாலை போட்டிருந்தான். ஸோ தம்பி இவங்க தீனா அப்புறம் பசங்க எல்லாருமே மலைக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வந்தாங்க. நானும் சாமி கும்பிடாம இல்லை, நாங்கள் கோயிலுக்கு அந்த இன்சிடென்ட் நடந்த அன்னைக்கே ஊர்ல இருக்கிற ஒரு பிரபலமான கோயில போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் அதெல்லாம் முடிச்சு ஒரு எவ்வளவு 1.5 மாசம் ஆயிருக்குது இந்த எபிசோட் மட்டும் ரிலீஸ் பண்றது. ஸோ பர்ஃபெக்டா அந்த 5 மணிக்கு ரிலீஸ் பண்ணிடணும்னு நினைச்சோம். அப்போ ரிலீஸ் அப்லோட்லாம் அன்லிஸ்ட்லாம் போட்டு அண்ணனுக்கு கால் பண்ணி அண்ணா நீங்க பண்ணுங்க விடிய எத்தனை மணிக்கா, விடிய காலைல 3 மணிக்கு அண்ணனை எழுப்பி அன்லிஸ்ட்ல போடுறேங்க. போட்டு முடிச்சுட்டு ஆயிடுச்சு, டப்பிங் வாய்ஸ் மிஸ் ஆகுது. சும்மா செக் பண்ணி பார்க்கலான்னு போட்டதுக்கு அப்புறம் வாய்ஸ் மிஸ் ஆகுது. வீடியோ எங்கே போயிட்டு இருக்கு, ஆடியோ எங்கே போயிட்டு இருக்கு. இப்போ டைம் என்னன்னா ஈவினிங் 3-5 மணிக்கு ரிலீஸ். அந்த 2 ஹவருக்குள்ள மறுபடி எடிட் பண்ணி டப்பிங் பண்ண ட்ராக் எடுத்து இங்க வச்சு ஒரு அவுட் எடுத்து அதை அப்லோட் பண்ணி அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி அண்ணே தமிழ்ல எல்லாம் செட் பண்ணுங்க ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு 4:55க்கு அப்லோட் ஆகுது 5 மணிக்கு. இந்த வெப் சீரிஸ் நீங்க பண்ணீங்கல்ல, இதை பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு வெளில இருந்து எந்த அளவுக்கு ஆதரவு கிடைச்சிருக்கு? சொல்லலையா நான் டீம்ல ஆக்சுவலா இப்போ நான் சீரியல் பண்ணிட்டு இருக்கேன். சீரியல்ல ஃபர்ஸ்ட் நான் நார்மலா போகும்போது ரொம்ப தெரியாது. செகண்ட் எபிசோட் பண்ணதுல இருந்து அந்த ரீல் ட்ரெண்ட் ஆன பிறகு நீங்க அந்த வெப் சீரிஸ்ல பண்ணிருந்தீங்கல்ல, நீங்க தான் பண்ணிருந்தீங்க 2வது எபிசோட்லயே. ஸோ 4th போக போக அதனால இன்னொரு யூடியூப்ல இருந்து கூட கேட்டிருந்தாங்க. செகண்ட் எபிசோட் முடிச்சதுக்கு அப்புறமே கேட்டிருந்தாங்க. 4th எபிசோட் முடிச்சதுல இருந்து ஓரளவு கமெண்ட் சரி டிஎம் அக்கா அக்கான்னு சொல்லி நிறைய பேர் மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஃபேன் பேஜஸ் ஆமா ஃபேன் பேஜஸ் கூட மறந்துட்டேன். ஃபேன் பேஜஸ் கூட ஸ்டார்ட் பண்ணேன். எவ்வளவு பெரிய ஆளு. ஃபேன் பேஜஸ் கூட ஸ்டார்ட் பண்ண நல்ல ரீச் இருக்கு. செகண்ட் எபிசோட் பண்ணப்போவே வந்து நல்ல ரீச் இருந்தது. 4th முடிச்சதுல இருந்து அதோட அதேங்க நான் அப்ப அவர்கிட்ட கேட்கும் போதே சொல்ல நம்ம கேட்குவாங்க, அப்பதான் நம்ம சொல்லணும்னு இருக்கீங்களா? அவங்களுக்கு தெரியும்னு நினைச்சேன். நான் டீம்ல சொல்றாங்க, நான் மட்டும் தான் கத்திட்டு இருக்கேன் குரூப்ல. நல்லா இருக்கு. ஓகே நீங்க சொல்லுங்க, எப்படி வந்துட்டு வரவேற்பு இருக்கு உங்களுக்கு உங்களுடைய கேரக்டருக்கு? எனக்கு அது வரவேற்புன்னு சொல்ல முடியாது. கமெண்ட்ஸ் கூட பார்த்தேன், ஏங்க மணியனா உங்களுக்கு இவங்க செட் ஆகலைங்க இந்த மாதிரி கமெண்ட்ஸ் சீரியஸா நான் சுந்தரன் நாட்ட கூட சொன்னேன். ஃபர்ஸ்ட் அது எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வெப் சீரிஸ் இது அப்படின்னு இருக்கப்போ வந்து
பீப்புள்ஸ் கிட்ட இருந்து ஒரு ரிவ்யூ வரும்போது பேர் செட் ஆகல, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. நம்ம சுந்தரனாட்ட பேசினா ஓகே சொல்றவங்க சொல்லுவாங்க, நீ அதை எடுத்துக்காத அப்படின்னு தான் சொன்னாங்க. எல்லாரும் என்கிட்ட ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நடிச்சது நீ தான், தேர்ட் எபிசோட்ல நடிச்சது நீ தானா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அதுல டிஃப்ரெண்டா இருந்தா தேர்ட் எபிசோட்ல டிஃப்ரெண்டா இருந்தேன். அதனால பீப்புள்ஸ் கிட்ட இன்னும் என்னோட ஃபேஸ் தெரியல எனக்கு. அது தோணுது. ஏமா நிறைய பேர் நித்யா மேனனாமான்னு கேட்டாங்க, அதெல்லாம் உங்க எனக்கு தெரியல. சத்தியமா யாரும் அப்படி சொல்லலங்க. நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புறோம். இது அப்படி கிடையாது. மத்தபடி ஓகே, இவங்க கூட ஒர்க் பண்றது ஹாப்பி. மத்தபடி நான் ட்ரெண்ட் எல்லாம் கூடிய சீக்கிரமே நீங்க ட்ரெண்டிங் ஆவீங்க. நான் 10வது எபிசோட் முடியறதுக்குள்ள என் தங்கச்சி சொல்லு, ஏதாவது சொல்லு. நீங்க சொல்லுங்க வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வரவேற்பு வந்துச்சு? நீங்க தான் இன்ஃபேக்ட் டைரக்டரா இருக்கீங்க அப்படிங்கும் போது நிறைய வரவேற்பு வந்திருக்கும். எந்த மாதிரி வந்துச்சு? என்னடா அப்படி கேக்குறாங்க? சொல்லி ஒரு பொய் சொல்லு. வரவேற்பு அப்படின்லாம் இப்படி இல்லங்க, அவ்வளோ வியூஸ் போது, ரொம்பவே நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்லயே பாராட்டுறாங்க. உங்ககிட்ட ஒருத்தர் கூட வந்து சொல்லலையா சூப்பரா இருக்கு நல்லா பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு? அவங்க சொல்றது அது இதுக்கு முன்னாடி ரீல்ஸ் ஷார்ட்ஸ்லாம் அண்ணன் கூட சேர்ந்து போடும்போதே சுந்தரண்ணே நல்லா இருக்கு நல்ல கண்டென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இது பெருசா தெரியல. அதை தாண்டி எனக்கு இங்க பெருசா ஒண்ணு கிடைச்சிச்சு அப்படின்னா எனக்கே தெரியாது நான் மாதிரிலாம் எடுப்பேன். அப்போ மணி அண்ணன் தான் பண்ணலாம் சுந்தர் அப்படின்ட்டு. சீரியஸா சொல்லணும் அப்படின்னா என் கூட தினான்னு சொல்லிட்டு 5 வருஷமா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவன் இங்க வரல. அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா அடிக்கடி நீ டைரக்ஷன் பண்ணுவடா, நீ சீரியஸா பண்ணுவ, நீ ஏதாவது எழுதி சும்மாவே எடுவேன். அவங்கள பத்தி பேசணும்னா இன்னொரு இன்டர்வியூ தேவைப்படும். சிம்பிளா சொல்றேன், ஒரு நாள் ஃபர்ஸ்ட் டைம் இவங்க கூட பார்க்கும் தீனாவை கூட்டிட்டு நான் பீச்சுக்கு போறேன். ஏதாவது டிப்ரெஷன் ஆயிடுச்சுன்னா பீச்சுக்கு போவேன். சும்மா யார்ட்டையாவது பார்த்துட்டு யாராவது வந்து அண்ணா நீங்க அவங்க தானே அப்படி கேட்டாங்கன்னா எனக்கு டிப்ரெஷன்லாம் போயிடும், இதுக்காக போவேன். அப்படி ஒரு நாள் நான் தீனாவை கூட்டிட்டு பீச்சுக்கு போகும்போது பொறாமையாயிடுச்சு எனக்கு இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் பார்த்து. யாரா இவன் அவன் சொல்ற மூச்சுக்கு 300 வார்த்தை. தீனா உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா எங்க தீனா என்ன தீனா பண்ணுவீங்க அப்படின்னு. நான் எப்படியாவது சுந்தர நடிக்க விட்டுருவேனே, சரி சுந்தர டைரக்ஷன் பண்ண வச்சிருவேனே, எப்படியாவது காசு சம்பாரிச்சுன்னா நான் ப்ரொடியூஸ் பண்ணிடுவேனே சுந்தருக்கு. சொல்லிட்டே இருப்பான். அவர் இப்போ செஸ்ட்ல வந்து அவரோட போட்டோ பச்சை போட்டுருக்காங்க. அது எப்படிங்க முடியும்? ஒரு ஃப்ரெண்டோட போட்டோ எத்தனை வருஷம்? அதான் 6 வருஷம் இருக்கும். 6 வருஷம் அந்த மாதிரி அடிக்கடி சொல்லிட்டே இருப்பான். நான் அப்பயும் சொல்ல அடிச்சுக்குவானுங்க, எதுக்கு அடிச்சுக்கிறானுங்க நான் வராதுடா அது செட் ஆகாது மச்சான் நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ முதல்ல என் பக்கத்துல இருந்து என்னை நம்பினது அவன், அதுக்கு அடுத்து 2வது என்னை டைரக்டர் நம்பினது மணி அண்ணன். இப்ப நீங்க இந்த நம்பிக்கையை தொடர்ந்து லைஃப் லாங் பத்திரமா கொண்டு போவேன் அப்படின்னு நம்புறேன். சோ சூப்பரா வந்துட்டு நீங்க எல்லாருக்குமே எங்க ஷோக்கு வந்ததுக்கு உண்மையிலேயே ரொம்ப தேங்க்ஸ். சோ இன்னும் மென்மேலும் வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள். நன்றி.